போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளி 5 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி வளாகத்தை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளியில் படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணியாற்றி வந்த 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமாரை நேரில் சந்தித்து பள்ளியை சுற்றிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும், பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் பெண் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை பரிசீலித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் மீண்டும் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் சம்மதித்தனர். இந்நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு இன்று பள்ளி மீண்டும் துவங்கியதைத் தொடர்ந்து பள்ளியை சுற்றிலும் போச்சம்பள்ளி மற்றும் பாரூர் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் மற்றும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா உள்ளிட்ட அலுவலர்களும் பள்ளியில் இருந்து முதல் நாள் வகுப்பை கண்காணித்து வருகின்றனர். மேலும் பெற்றோர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று பள்ளியை சுற்றிலும் தற்போது 11 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் பள்ளியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் பெண் ஆசிரியர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்கள் வசதிக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாமல் அரசு நகர பேருந்துகள் இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் வசதிக்காக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் சண்முக நதியிலிருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு நகர பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக இயக்கப்படும் அரசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை பழனி திருக்கோவில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்கிறது. கட்டணமில்லா அரசு பேருந்துகள் இயக்கத்தை பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருச்சி மாவட்டம் ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ரூபாய் 18.63 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்காவினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து அங்குள்ள பறவைகளுக்கு உணவு கொடுத்து மகிழ்ந்தார். அப்போது உடன் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், தியாகராஜன், பழனியாண்டி, ஸ்டாலின் குமார் உள்ளிட்டோர் இருந்தனர். முன்னதாக துணை முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஏராளமான திமுகவினர் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் தைத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து திரு ஆபரணங்கள் அணிந்தபடி புறப்பட்டு தைத்தேர் மண்டபம் வந்தடைந்தது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தைத்தேரில் உபநாச்சியார்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 4 உத்தர வீதிகளிலும் தேரை பெரும் திரளான பக்தர்கள் ரங்கா கோவிந்தா என பக்த கோஷமிட்டவாறு இழுத்து வழிபட்டனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி யாகசாலைகளை பார்வையிட்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு அங்கு நடைபெற்று வரும் யாகசாலை பூஜைகளை பார்வையிட சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி பட்டீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார்.
பின்னர் அங்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை சார்பில் தொடர் அன்னதானத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.